விஜய் அவர்களுக்கு எதிராக எப்பவுமே பேசுற திமுக ஆதரவாளர்கள் கோயம்புத்தூர்ல நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக யாருமே குரல் கொடுக்கல. எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, இதுக்கு சமூக ஊடகங்கள்ல வந்த விமர்சனம் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சத்யராஜ் அவர்கள் சாதியெல்லாம் ஒரு அவமானம், சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கோவையில அவினாசி சாலையில கட்டப்பட்ட மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு அவர்களோட பேரை வச்சதுக்கெல்லாம் வீடியோ போட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி மகிழ்கிறார். அதற்காக கோயம்புத்தூர்காரனுங்கிற முறையில் நான் பெருமைப்படுறேன். ஆனா சத்யராஜ் அவர்களோட சொந்த ஊரான கோயம்புத்தூர்ல ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதுக்கு சத்யராஜ் அவர்கள் இப்போ வரைக்கும் குரல் கொடுக்கல, அதை பத்தி எதுவுமே பேசல. அவரோட மகள் அவர்களும் இதை பத்தியும் எதுவுமே பேசல. அனைத்து கட்சி கூட்டத்துல விஜய் அவர்கள் எதுக்காக கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் அவர்கள்ட்ட கேட்டதுக்கு விஜய் அவர்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அழைப்பு கொடுத்திருக்காங்க மக்கள் மீது. ஏங்க, மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் பார்க்காம பனையூர்ல கூப்பிட்டு பார்க்கிறவர்கிட்ட நீங்க இதுக்கெல்லாம் வாங்க கலந்துக்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா? ஷூட்டிங் எல்லாம் இருந்தா கூப்பிடுங்க வருவாங்க. உங்களுக்கு இப்ப அக்கறை இருக்கா? கோவையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்துட்டு குடும்பத்தையே சீரழிக்குது, அதை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. கோவையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை எதிர்த்து நீங்க ஏன் இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டமும் நடத்தல, இதுக்காக ஏன் பேசல அப்படின்னு சொல்லியும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, டாக்டர் ஷர்மிளா அவங்க வந்துட்டு கோவையில அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்த அநீதிக்காக பேசினாங்க. ஆனா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு தனியான ஒரு இடத்துல போயிட்டு சந்திக்கணும், அந்த பையனை வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சு பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க மேடையில பேசும்போதெல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ஒருத்தன் என்னடானா பெரியாருக்கு எதிராக அவதூறு பரப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை சொன்னாங்க. இன்னொருத்தன் என்னடானா பெரியாருக்கு ஆதரவா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வந்துட்டு பேசியிருக்காங்க. எப்பவுமே விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுறதே வந்துட்டு டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வந்துட்டு வேலையா வச்சிருக்காங்க. நீங்க உங்க டாக்டர் வேலையவே ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க, இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அநீதியை கண்டு பொங்கி எழ வேண்டிய நம்ம திருமாவளவன் அவர்களே இதுக்கு எதிராக குரல் கொடுக்கலையா அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய இவர்கள் எல்லாருமே கோவை ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த அநீதிக்கு இதுவரைக்கும் அவங்க பேசாம இருக்கிறது நியாயமா? இதை பத்தின உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.